இதான் நீ சொன்ன அந்த மேஜிக் மூவிங் ஹவுஸா? ம். வாவ். இப்போவும் நான் வாழ்ந்த ஒரு குட்டி வீடு நீ என்கிட்டயே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி ஆனதும் ஒன்று அங்கே நான் கூட்டு போகிறேன். ம். இல்லை, அந்த வீடு ரெடி ஆனதும் அதை இங்கே கொண்டு வரேன். வீட்டை எங்க கொண்டு வருவியா? ஆமாம், அது எப்படி? அது ஒரு மேஜிக் மூவிங் ஹவுஸ். ஒரு ஓடை மட்டும் பிரித்து வச்சுருப்பாங்க. அது வழியாக நிலாவை பார்த்துட்டு நைட்டெல்லாம் கதை பேசி சந்தோஷமாக இருக்கணும். கல் மண் கான்கிரீட்லாம் போட்டு கட்டினா தான் வீடா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது நமக்குன்னு சின்னதாக ஒரு இடம். உள்ளே போனால் இதமாக ஃபீல் ஆகணும். நம்மளை சுற்றி நம்ம நேசிக்கிற மனுஷங்க, நம்மளை நேசிக்கிற மனுஷங்க, இதெல்லாம் இருந்தாலே போதும். ம். அதுவும் ஒரு வீடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுதான் என் வீடு. கடைசியாக நான் எங்கள் அப்பா அம்மா அப்புறம் ஆச்சி கூட இந்த காரில் போகும்போது தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இன்னும் இந்த காருக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ரொம்ப கிரிஞ்ச் பண்ணுறானோ? இல்ல, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சோன்னா நம்மளால வாழ முடியாது. நமக்கு எப்படி வாழ பிடிக்குமோ அப்படி வாழ்ந்துடணும். அவ்வளவுதான். சிம்பிள்.